அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் NIRF rankings அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட் இஸ் ரிலீஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். எஜுகேஷன் மினிஸ்ட்ரி 2015லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் த 7th consecutive டைம் ஐஐடி மெட்ராஸ் ஹேஸ் ரேங்க்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். Among states, Tamil Nadu ranks first with 17 educational institutions represented in top 100. அதாவது டாப் 100ல 17 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழ்நாட்டில இருந்து தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா 14 அப்படிங்கிறது 14 அப்படிங்கிறது மகாராஷ்டிரா. சரியா? இப்போ தமிழ்நாடு தான் வந்து அந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஓகேவா? ஸோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். NIRF அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் SRS 2023 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த க்ரூட் பர்த் ரேட் ஆஃப் இந்தியா ஹாஸ் டிக்ளைன்ட் டு 18.4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட பர்த் ரேட் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆயிருக்கு. கரெக்ட் தான். 19லேருந்து 18.4 டிக்ளைன் ஆயிருக்கு. பீகார் ஹேஸ் ஹையஸ்ட் க்ரூட் பர்த் ரேட் வித் 25.8. தமிழ்நாடு ஹேஸ் லோயஸ்ட் பர்த் ரேட் க்ரூட் பர்த் ரேட் வித் 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, SRS 2023லேருந்து மறுபடியும் இன்னொரு கொஸ்டின். TFR ஆஃப் இந்தியா ஹேஸ் டிக்ளைன் டு 1.9. 2.0லேருந்து 1.9 டிக்ளைன் ஆயிருக்கு. பீகார் ஹேஸ் ஹையஸ்ட் TFR ஆஃப் 2.8. டெல்லி ஹேஸ் லோவஸ்ட் TFR ஆஃப் 1.2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அகைன் மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ டெல்லி 1.2, தமிழ்நாடு வந்து 1.3. சரிங்களா? ஸோ 1.3 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹேஸ் ஹையஸ்ட் எல்டர்லி பாப்புலேஷன் அஸ் பர் SRS 2023 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எல்டர்லி பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ்ல 8.6% இருப்பாங்க இந்தியா ஃபுல்லா. இப்போ 9.7% இருக்காங்க இந்தியா ஃபுல்லா. இதுல அதிகமா எந்த ஸ்டேட்லன்னா கேரளால. எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 15% எல்டர்லி பாப்புலேஷன் இருக்காங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.